சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 19ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட நட்சத்திரத்தில் போகிறார். சூரியன் அப்படிங்கிறது லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி. அப்போ உங்களோட 2-11 அதிபதியான புதன் பகவான் 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் போய் அந்த சூரியன் வந்து 6ஆம் இடத்துல நிற்கிறார். அப்படிங்கும்போது சூரியன் வந்து 12க்கும் 6க்கும் அதிபதி. அப்போ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, வட்டிக்கு கடன் விடுறவங்க, இவங்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். கடன் வாங்கிறதுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். வாங்கினா கடன் கட்ட முடியாமல் போகக்கூடிய சில கடன் கொடுக்குறவங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் பணம் கொடுக்குறவங்களும் பணம் வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி 6-12 அப்படிங்கிறது வெளிநாட்டில் வரக்கூடிய வருமானத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ அதை எதிர்பார்க்கலாம். வாரத்தோட பிற்பகுதியான 23, 24, 25 இந்த காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா 12, 5, 6 அப்படிங்கிறத குறிகாட்டும் போது இந்த 5, 12 அப்படிங்கிறது ஒழுக்கமாக இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும். அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அதோட ஒழுக்கம் ஒரு சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. இதுக்கு தான் என்னோடய சிஸ்டம் அப்படின்னு வச்சுட்டு அந்த சிஸ்டத்தை டீவியேட் பண்ணாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். அதை விட்டுட்டு 5, 12 அப்படிங்கிறது உல்லாச சல்லாபம், ஜாலியாக போய் ஊர் சுற்றுறது இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அந்த உங்கள்கிட்ட கையில் இருக்க கையிருப்பும் போகக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதில் கூடவே 6ஆம் இடம் அப்படிங்கிறது சம்மந்தப்படுது. அப்போ 6 அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு, தண்டை செலவு இதெல்லாமே காமிக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஓவராலாக இந்த வாரம் சிம்மத்துக்கு ரொம்ப பெருசாக நல்லது சொல்கிறக்கூடிய அமைப்பில் இல்லை. அதனால் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும்.